ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 2025 கிறிஸ்மஸ் வெக்கேஷன் எங்களுக்கு எப்படி போச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இங்கே அகர்தலாலேருந்து ஊருக்கு வந்த உடனேயே எங்களுக்கு கடல் மீன் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு போன உடனேயே சூர மீன் வாங்கி நல்லா குழம்பு வச்சு சாப்பிட்டோம். அப்புறம் எங்கள் ஆண்டி கூவக்கிழங்கு கொண்டு வந்தாங்க. இப்போ கூவக்கிழங்குங்கிறத பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது. முன்ன காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்களுக்கு வயிறு ப்ராப்ளம் வந்ததுன்னா இந்த கூவக்கிழங்கு அவிச்சு தான் தண்ணி எடுத்து சாறு எடுத்துலாம் கொடுப்பாங்க. இப்போ இந்த கூவக்கிழங்கு சாப்பிட்றது ரொம்ப அரிதாக போச்சு. ஆனால் எங்களுக்கு எங்கள் ஆண்டி கொடுத்ததுனால நாங்கள் அவிச்சு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது வயிறு உபாதைகளுக்கு நல்ல மருந்தாக இருக்குது. இந்த கூவக்கிழங்குல இருந்து தான் ஆரூட் பிஸ்கட்டு, ஆரூட்டு பவுடர் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. இந்த கூவக்கிழங்க நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி விட்டு இதோட மேலே இருக்க தோலெல்லாம் உரிச்சிட்டு அவிச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் எங்கள் அப்பா எங்களுக்கு சீத்தாப்பழம் கொடுத்தாங்க. இது ராம் சீத்தாப்பழம். இது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அப்புறம் கிறிஸ்மஸ் வெக்கேஷன் வந்திருக்கோம். அதனால் நமக்கு ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ்க்கான செலிப்ரேஷன் ஆரம்பிக்கணும். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுன்னா நம்ம முதல்ல செய்யக்கூடியது குடில் கட்டுறது. குடில் புல் வாங்க போகிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஆல்ரெடி எங்கள் வீட்டில் மூங்கிலால் செய்த ஒரு குடில் இருந்தது ரெடிமேடு. அந்த குடிலை வச்சு அப்போ அதுக்கு கூரை செய்யணுங்கிறதுக்காக ஓலையிலேயே நாங்களே ரெடி பண்ணிக்கிட்டோம். கூரை வேஞ்சோம். இந்த மாதிரி தான் முன்னாடி ஓலை முடைவாங்க. எங்களுக்கு சரியான ஒரு சிஸ்டம் தெரியலை. இருந்தாலும் ட்ரை பண்ணி கடைசியில் சக்ஸஸ் ஆகிட்டோம். ஓலையிலேயே குடிலோட கூரையை நாங்கள் வேஞ்சோம். இது எல்லாமே 24 நாங்கள் பண்ணோம். அதனால் ஃபஸ்ட்டே நாங்கள் சுரூபம் எல்லாமே எடுத்து குடிலுக்குள்ளே வச்சோம். நைட்டு இதெல்லாம் லைட் செட்டிங், கிறிஸ்மஸ் தாத்தா எல்லாம் போட்டு லைட் செட்டிங் எல்லாம் பண்ணி நைட்டு லைட் போட்டதுக்கப்புறமா ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் நைட்டு சர்ச்சுக்கு போனோம். எங்கள் ஊரில் சர்ச்சில் மாஸ் 11:30க்கு ஆரம்பிச்சது. கிறிஸ்மஸ் மாஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு வீட்டில் அடுத்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அன்றைக்கி நாங்கள் சிக்கன், மட்டன், நார்மல் ரைஸ் தான் பண்ணியிருந்தோம். ஏன்னா எங்கள் அப்பா கொஞ்சம் வயசானவங்க ஆனதுனால வயசானவங்களுக்கு இப்போல்லாம் பிரியாணி பிடிக்கிறதில்ல. அப்புறம் கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் குளச்சலில் இருக்கக்கூடிய காணிக்கை மாதா சர்ச்சுக்கு போனோம். இந்த காணிக்கை மாதா சர்ச்சு குழந்தை வேண்டுறவங்களுக்கு குழந்தை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தவங்க அப்படின்னு அந்த ஊர்லேயும் சொல்கிறாங்க. நிறைய பேர் அனுபவபூர்வமாகவும் உணர்ந்திருக்காங்க. அதனால் இந்த கோயிலில் போய் நம்ம குழந்தைக்காக வேண்டணுன்னா நமக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அந்த ட்ரிப்பு அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் நாங்கள் வந்து தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பனிமய மாதா கோயிலுக்கு போனோம். அந்த பனிமய மாதா கோயில் தூத்துக்குடி ஹார்பர் பக்கத்துலேயே இருக்குது. இங்கே வந்து மாதாவோட அருள் வேண்டி நிறைய பேர் வருவாங்க. மாதா நமக்கு என்ன தேவையா நம்ம வேண்டுறோமோ அது எல்லாமே கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தூத்துக்குடிக்கு போகிற வழி எல்லாமே வயல்வெளியாக தான் இருக்குது. தூத்துக்குடியில் உப்பளமும் இருக்குது. நாங்கள் வந்து காரில் போய்ட்டு இருந்ததுனால கன்னியாகுமரி, திருநெல்வேலி, அப்புறம் தூத்துக்குடி 3 டிஸ்ட்ரிக்ட்டு ட்ராவல் பண்ணி தான் இந்த மாதா கோயிலில் போய் மாதாவை தரிசனம் பண்ண முடியும். இப்போ நாங்கள் போகிற வழி எல்லாமே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போனோம். காலையில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மஞ்சள் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் இருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இது வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த வேளை யாராவது நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க. இங்கே சாப்பாடுங்கிறது வந்து நல்ல நமக்கு வாய்க்கு டேஸ்ட்டாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட முடியும். அந்த மாதிரி நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரியான நல்ல டேஸ்டியாகவே இருந்தது. சில இடங்களில் நமக்கு வந்து உப்பு, புளி, எரிப்பு இதெல்லாமே செட் ஆகாது. ஆனால் இந்த ஹோட்டலில் எல்லாமே செட் ஆகிற மாதிரி இருந்தது. அப்புறம் இது போகிற வழியிலேயே உலக நாயகி அம்மாள் அப்படின்னு ஒரு தேவியோட சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பெரிய ஒரு துர்கா தேவியோட சிலை. ஆனால் இந்த தேவிக்கு உலக நாயகி அப்படின்னு பெயர் போட்டிருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் அந்த கோயிலும் இருக்குது. அப்புறம் கோயில் ரீச் ஆகிட்டோம். மாதா இப்படி தான் சென்டரில் உட்காந்து மக்களுக்கு தரிசனம் கொடுக்குறாங்க. இந்த மாதா கோயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டச்சு படையெடுப்புகள் நடந்த நேரம் எல்லாமே இந்த மாதாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பல இடங்கள்ல மாற்றிருக்காங்க. ஆனால் அவங்கள எந்த இடத்துல மாற்றினாலும் அவங்க திருப்பி இதே இடத்துல தான் நான் இருப்பேன்னு உள்ளதை உணர்த்ததுக்காகவே திருப்பி மக்கள் மாதாவோட இந்த சுரூபத்தை இங்கே கொண்டு வந்து வச்சு ப்ரேயர் பண்ணாங்களாம். ஒரு தடவை வந்து போர் நடந்த நேரத்தில் இவங்களோட இந்த சுரூபத்தை எடுத்து ஃபாதரோட மேடைக்குள்ளே வச்சு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து ஒரு நாள் ஒரு மின்னல் வந்து தாக்கி மாதாவோட சுரூபம் அப்படியே கீழே இறங்கி உட்காந்துதான். அப்போது வந்து அந்த ஃபாதருக்கு ஒரு தரிசனம் கிடைச்ச மாதிரி மாதாவோட சுரூபத்தை எடுத்து திருப்பி இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு கோயில் கட்டி வழிபட ஆரம்பித்தாங்களாம். இன்னொரு காலகட்டத்தில் இந்த இடத்துல டச்சு படைகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்த கல்லறை தோட்டமாகவே மாற்றியிருக்காங்க. ஆனால் திருப்பியும் இந்த மாதா சுரூபம் இந்த இடத்துல தான் என்னை வச்சு வழிபடணுங்கிறதுக்காக அந்த ஃபாதர்களோட கனவுகளில் வந்து சொல்லி திருப்பி அங்கேருந்து எடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்து வழிபட்டிருக்காங்க. அப்புறமா இந்த போரெடுப்பு இதெல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபாதர்ஸ் வந்து நம்ம திருச்சபைக்கிட்ட போய் அங்கே இந்த இடத்த வந்து நமக்கு மாதாவோட கோயில் வைக்கிறதுக்காக முழுசாக கொடுக்கணும்னு அவங்க பர்மிஷன் கேட்டு இந்த இடத்த கொடுத்து மாதா இந்த இடத்துலையே உட்காந்து எல்லா மக்களுக்கும் எல்லா அருளுமே பொழிஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய மக்கள் வந்து இங்கே வர்றாங்க.
அவங்களோட தேவைகளை வேண்டுதலாக வச்சு வழிபட்டு அவங்க அதை மாதா நிறைவேற்றி கொடுக்குறாங்க. திருப்பி நன்றி செலுத்துவதற்காகவும் இந்த கோயிலுக்கு வர்றாங்க. அப்படி இந்த மாதா ரொம்ப பிரசித்தி பெற்றவங்க. இவங்க பேர் பனிமய மாதா. இவங்க கிமு 352 குழந்தை இல்லாத ஒரு செல்வந்தர்கள் ரோம் நகரில் வாழ்ந்து வந்திருக்காங்க. அவங்க மாதாவோட பயங்கரமான பக்தர்கள். அவங்களுக்கு குழந்தைகள் இல்லாததுனால அவங்களோட செல்வத்தை அதில் நிறைய பாகத்தை ஏழைகளுக்கு செலவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்னும் அவங்களுக்கு ஒரு ஆசை, மாதாக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. அப்போ அதுக்காக அவங்க மாதா கிட்ட மண்டாடிட்டே இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கனவுல மாதா சொல்கிறாங்க, அடுத்த நாள் காலையில் நீங்கள் ரோமை நகரில் போகணும். இந்த காலகட்டத்தில் பனி பெய்யாது, ஆகஸ்ட் மாதம். அதனால் நீங்கள் அங்கே போகும்போது ஒரு இடத்துல மட்டும் பனி பொழிஞ்சிருக்கும். அந்த இடத்துல எனக்கு ஒரு கோயில் கட்டுங்க அப்படின்னு மாதா அவங்களுக்கு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் போப் லிபரிஸ் அப்படிங்கிற போப்பாண்டவர்கிட்ட மாதா கனவில் போய், நாளைக்கு இந்த இடத்துல ஒரு செல்வந்த கணவன் மனைவிங்க வருவாங்க. அவங்க என்னோட அறிவுறுத்தலின்படி தான் இங்கே வர்றாங்க. இந்த இடத்துல கோயில் கட்டுறதுக்கான எல்லா உதவிகளையும் அவங்க செய்வாங்க. நீங்கள் கோயில் அமைக்கிறதுக்கான எல்லா அடிப்படையான உதவிகளையும் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து செய்யணும்னு போப்பாண்டவருக்கு மாதா கட்டளை கொடுக்குறாங்க. அப்போது அடுத்த நாள் காலையில், இது ஆகஸ்ட் 5 விடியற் காலையில் நடக்குது. காலையில் மாதா காட்சி கொடுக்குறாங்க. காலையில் சூரியன் வந்ததுக்கு அப்புறமா இவங்க மாதா குறிப்பிட்டு சொன்ன அந்த இடத்த தேடி அலைஞ்சு வர்றாங்க. போப்பாண்டவரும் அங்கே வர்றாரு. ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் பனி பெய்து கிடக்கு. அப்படின்னா பனி மழையாக பெய்து கிடக்குது. அப்போ அந்த இடத்த பார்த்த உடனே மாதா சொன்ன இடம் இதுதான். அங்கேயே போப்பாண்டவரும் சேர்றாரு. எல்லாரோட உதவியோட அந்த இடத்துல மாதாவுக்கு ஒரு கோயில் அமைக்கிறாங்க. அந்த கோயிலோட பேர் பெசிலிக்கா ஆஃப் செயின்ட் மேரி மேஜர். இது ரோமை நகரில் இருக்குது. இந்த கோயில் உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோயிலும் இந்த கோயிலில் தான் மாதாவுக்காக அதிகமாக ப்ரேயரெல்லாம் நடக்கக்கூடிய கோயில். இந்த கோயிலுக்கு நம்ம இறந்து போன போப் ஃப்ரான்சிஸ் அடிக்கடி போயிட்டு வருவார். அவரோட இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காரு, எனக்கு எப்போவுமே துணையாக இருக்கக்கூடியது மாதா தான். இந்த கோயிலுக்கு தான் போவேன். கடைசியில் என்ன அடக்கம் பண்ணுறது இந்த கோயிலில் தான் அடக்கம் பண்ணணும்னு சொல்லியிருப்பார். அவர் அடிக்கடி போயிட்டு வந்த சர்ச்சும் அவர் அடக்கம் பண்ணின சர்ச்சும் இந்த பெசிலிக்கா ஆஃப் மதர் மேரி மேஜர் சர்ச்சு தான். இந்த கோயிலுக்கு தான் அவர் போயிட்டு வந்திருக்காரு. இதே இட்டாலியில் சாண்டா மரியா மக்யோர் அப்படின்னு உள்ள சர்ச்சில் அவர் அடக்கம் பண்ணியிருக்கதா கூகுளில் போட்டிருப்பாங்க. உண்மையாக அந்த சர்ச் எதுன்னா இந்த பெசிலிக்கா ஆஃப் மதர் மேரி மேஜர் சர்ச்சு தான். அப்போ அங்கே தான் அவரை அடக்கம் பண்ணுங்க. அவ்வளோ பிரசித்தி பெற்றவங்க இந்த பனிமய மாதா. இங்கே இருக்கக்கூடிய சுரூபம் பார்த்திங்கன்னா அங்கிருந்து கொண்டு வந்த சுரூபம் தான். அப்புறம் நாங்கள் சர்ச்சில் இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த வெக்கேஷனில் எங்கள் வீட்டில் புறா எல்லாம் முட்டை போட்டிருந்தது. அப்புறம் என் பையனுக்கு ஃபிஷ்ஷிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இந்த தடவை அவனுக்கு பெரிய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் கிடைக்கல, கொஞ்சம் தேளி மீன் தான் கிடச்சது. அவன் அதை வச்சு என்ஜாய் பண்ணனான். பிடிச்ச மீனை எங்கள் வீட்டோட தொட்டியில் போட்டு டெய்லி அதுக்கு ஃபீட் பண்ணுறது, அது எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பார்க்குறது, இதெல்லாம் தான். அப்புறம் வானம்பாடி மீன் நிறைய கிடச்சிருந்து அதெல்லாமே தொட்டியில் விட்டுருக்கு. நாங்கள் இப்போ போயிட்டு நெக்ஸ்ட்டு ஊருக்கு வரும்போது இந்த மீனெல்லாம் கிடக்குமா கிடக்காதான்னு உள்ளது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ரிட்டன் வரும்போது கிடந்தா பார்த்து ஹாப்பியாகவும், போயிடுச்சுன்னா திருப்பி ரிட்டன் அவன் திருப்பியும் வயலுக்கு போவான். வயலில் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வருவான். இதை திருப்பி தொட்டிக்குள்ளே போட்டுட்டு
மீன் ஓடுறது, அந்த பக்கம் போகிறது, இந்த பக்கம் போகிறது எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி வெக்கேஷனை கழிக்கிறது. இந்த மாதிரி தூரத்தில் இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு வரும்போது நமக்கு பிடிச்சமான விஷயங்களை செய்து தான் மனசை தேத்திக்கிட வேண்டி இருக்குது. நம்ம வெளியூரில் இருக்கும்போது நமக்கு இஷ்டப்பட்ட விஷயங்களை செய்யலாம். ஆனால் அதுக்குள்ள சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்காது. இப்போ நமக்கு நம்ம ஊரில் மீன் பிடிக்கலாம். ஏன்னா நம்ம குளம், நம்ம வயல், அந்த இடத்துல தண்ணி வரும், அந்த இடத்துல இருந்து நம்ம மீன் பிடிக்கலாம். ஆனால் வெளியூரில் பார்த்தோன்னா நம்ம மீன் பிடிக்க போனோன்னா நீங்கள் வெளியூர்காரங்க, இங்கே நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு முதல் ஸ்ட்ரிக்டாக போடுவாங்க. 2வது சொல்லுவாங்க, நீங்கள் இங்கே ஏதாவது பண்ணணுன்னா அதுக்குள்ளே லைசன்ஸ் வாங்கணும். அந்த லைசன்ஸ்க்கு நிறைய பைசா, நிறைய ப்ரொசீஜர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்போ நம்மளால் ஒரு ஃப்ரீயான மூமெண்ட்டுக்கு போக முடியாது. எங்கே பைசா கொடுத்து அட்மிஷன் வாங்கி நம்ம பண்ண முடியுமோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் போக முடியும். அந்த மாதிரி இடத்துக்கு போகணுன்னா கூட அதிகமாக நம்மக்கிட்ட இருந்து பைசா வசூல் பண்ணுவாங்க. ரீசன், நீங்கள் அதர் ஸ்டேட்காரங்க, எங்கள் ஊர்க்காரங்க கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நாங்கள் விட்ட மீனை கவ்வுறதுக்காகவே எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூனைகள் எல்லாம் உட்காந்துருக்கு. இந்த பூனை அந்த விட்ட தேளியை பிடிக்கிறதுக்கு தான் இவ்வளவு ட்ரை பண்ணுது. வெக்கேஷன் எல்லாம் முடிஞ்சு திருப்பி நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது சென்னை ஏர்போர்ட். சென்னை ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் ட்ரெயின் மூலமாக தான் இந்த தடவை வந்தோம். ஏன்னா ஃப்ளைட்ஸ் எல்லாமே குளிர்காலமாக இருந்ததுனால கேன்சலாக இருந்தது. அதனால் டைரெக்டாக நாங்கள் ட்ரிவாண்ட்ரம் டு சென்னை ட்ரெயினில் புக் பண்ணி வந்துட்டு சென்னையில் இருந்து அகர்தலாக்கு ஃப்ளைட் புக் பண்ணோம். சென்னை டு அகர்தலானா டைரெக்டாக சென்னை டு அகர்தலா வர முடியாது. சென்னையில் இருந்து கொல்கத்தா கொல்கத்தாவில் இருந்து தான் நமக்கு அகர்தலாக்கு கொண்டுடுவாங்க. அகர்தலாவில் ரொம்ப குளிராக இருந்ததுனால நைட்டு ஃப்ளைட்ஸ் எல்லாமே கேன்சல். காலையில் பனிமூட்டம் எல்லாமே நல்லா தீர்ந்து நல்ல வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ளைட்டு ட்ராவலே அலோவ் பண்ணுவாங்க. ஃப்ளைட்டு ஆப்ரேட்டே அதுக்கப்புறம் தான் தொடங்குவாங்க. அது வரைக்குமே நம்மளை வெயிட் பண்ண தான் சொல்லுவாங்க. இந்த டைமு கொல்கத்தா ஏர்போர்ட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய ஃப்ளைட்ஸ் டிலே ஆகிடுச்சு. சில ஃப்ளைட்ஸ் கேன்சலே பண்ணிட்டாங்க. அதனால் காத்திருந்த பேசஞ்சர்ஸ்க்கும் ஏர்லைன்ஸ்க்கும் நிறைய சண்டையே நடந்துடுச்சு. ஆனால் எங்கள் ஃப்ளைட்டு 3 hours டிலே ஆகிடுச்சு. அப்படி இருந்தாலும் எங்களை கூட்டிகிட்டு சேஃபாக அகர்தலா சேர்த்து விட்டுட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் தவறாமல் பாருங்கள்.